சீரியலே வந்திருக்கு, அதில் நிறைவேறி இருக்கு. அதான் ஊழியம், அதான் உண்மையான ஊழியம். நான் தீர்க்க தரிசனம் உரைத்து ஒன்று நிறைவேறலைன்னா நான் சாக வேண்டியவன் ஆகும். நான் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. கோடி கணக்கில் பணத்தை கடன் வாங்கி தான் ஊழியத்தை செய்கிறேன். அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்கள் இதயத்தில் கை வச்சு பாருங்க, எவ்வளோ கொடுத்தீங்கன்னு தெரியும். பொருத்தனையை தவிர ஒரு செம்ம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும். அவர் சொன்னார், பாடகர் சொன்னார், பிரதர் உங்கள் பேர் என்ன? பிரபுவா? மது. ஐயோ, அந்த மதுக தலைமையில் தான் கை வச்சு அவன் அப்படி வாந்தி பேதி ஆகிட்டான். அது இன்னொரு மது, எங்களுடைய விசுவாசி, அந்த விசுவாசியினுடைய தாயின் சகோதரி இங்கே உண்டு. ஒரு சம கையை தட்டலாம். ஊழியக்காரர்களை கொச்சப்படுத்த என் நோக்கம் அல்ல. ஊழியக்காரர்களுக்கு இந்த ஊழியம் பொருந்தும் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். யார் நீ, உனக்குள்ள யார், அதான் முக்கியம். அல்லேலூயா. இப்போ ஊழியக்காலத்தில் அந்தி கிறிஸ்து இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது. என்னோட 24 மணி நேரம் ஸ்தோத்திரம் 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 இதான் சொல்லிவிடும். நீ ஸ்தோத்திரம் சொல்லு, அதுக்கு ஒரு தகுதி உனக்கு இருக்கான்னு நீ முதல்ல யோசிச்சு பாருன்னு தான் நான் சொல்லுவேன். உச்சமாக கையெழுத்து. நான் கூட எங்கேயும் ஊழியக்காரன் சொல்வதே கிடையாது. நான் பத்திரிகை ஆசிரியர், அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் எல்லோரும் என்ன ஊழியக்காரன்னு சொல்லுவார்கள். இந்த அம்மா என்னை மட்டும் தீர்க்கதரிசின்னு சொல்லும். இனிமேல் ஏன் சிஸ்டர் என்னை அடிக்கடி தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறீர்கள்? நான் காசுன்னு தந்தேன் உங்களுக்கு இல்லையே, உங்கள் காசை பிடுங்கிருக்கேன் இல்லை? சொல்லுங்க, அது காரணம் சொல்லுங்க. என்னை அடிக்கடி தீர்க்கதரிசி என்று நீங்கள் சாட்சி சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன். எல்லாம் தனியாக இல்லை, சொன்னா நடக்க. உட்காருங்க. இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து இந்த 6 மாதம் வரைக்கும், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. ஒரு சம கையை தட்டுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இயேசு வரப்போறார், அது உண்மை. உத்தேச வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையில்லை, உத்தேச லைஃப் அவங்களுக்கு தேவையில்லை. உறுதிப்பாடு உள்ள வாழ்க்கை. நான் செத்தா பரலோகத்துக்கு போவேன்னு நீங்க சொல்லணும். சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கணும், மாறணும். வரலாமா? இல்லைன்னா சொல்லுங்க, நரகம். நரகம் வேணுமா, பரலோகம் வேண்டுமா? நரகம் வேண்டுமா, பரலோகம் வேண்டுமா? நரகம் வேண்டுமா, பரலோகம் வேண்டுமா? நரகம் வேண்டுமா, பரலோகம் வேண்டுமா? யாரும் நரகம் வேணும்னு சொல்லலையே. வேண்டாம். ஏன் வேண்டாம் இந்திரா? என்னாச்சு? நரகத்தை கண்டு இப்படி பயப்படுறீங்க? அதுவும் தேவன் தான் படைச்சாரு. ஏன் வேண்டாம்? அதுக்கு காரணம் அங்க எரிச்சலா இருக்கு. இப்ப என்ன சொர்க்கமா இருக்கு வீட்டில்? சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட். இங்கேயாவது சோறு திங்களா? அங்கே சோறு கிடைக்காது இல்லை. இங்க அடுத்து நெக்ஸ்ட். எரிஞ்சிட்டே இருக்கணும்ல, ஆனால் அவியாது. அவியாத அக்கினி உன்னை யோசேப்பின் வீட்டிலே பற்றி எரியும். இஸ்ரவேலுன்னு பார்க்க மாட்டார், யோசேப்பு வீடுன்னு பார்க்க மாட்டார். தப்பை எவன் பண்ணாலும் அடிச்சு அழிச்சுக்கிட்டு போற ஒரே தேவன் நம்ம தேவன். நம்ம தேவனுக்கு 4 முகம், சிங்க முகம், மனித முகம், கழுக முகம், எருது முகம். 4 முகத்தை உடையவர், 6 முகம் அல்ல, 4 முகம் உடையவர், 12 கண்களை உடையவர் நம்முடைய தேவன். உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே நல்லா யோசிங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற பாவ சிந்தனைகள் இந்த வாசலை தாண்டி போகக்கூடாது. எல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு போகணும். போலாமா? இல்லைன்னா தனியாக இருக்கும்போது எல்லா பாவத்தையும் கொட்டிக்கிட்டு போங்க. என் தலையில் கொட்டிக்கிட்டு போங்க, நான் பார்த்துக்கலாம். புரியுதா? இங்கே வந்தால் பாவத்தை எல்லாம் விட்டுட்டு போகணும். பாவத்தை கொண்டு வாருங்க, தப்பு இல்லை. இங்கே சுமந்து வச்சுட்டு போங்க, இறக்கி வச்சுட்டு போங்க. அப்போ பரிசுத்தமாய் கடந்து போக முடியும். டெல்லியிலிருந்து ஒரு சகோதரி வந்தார்கள். ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தேன், உனக்கு இந்த ஆண்டில் பிள்ளை கிடைக்கும், இந்த ஆண்டில் பிள்ளை கிடைக்கும். அவ விசுவசித்தாள். 1 மாதம் தாண்டி விட்டது, பிள்ளை கிடைக்கவில்லை. 2 மாதம் வந்து விட்டது, பிள்ளை கிடைக்கவில்லை. 3வது மாதம் உனக்கு மகத்தான அற்புதத்தை கர்த்தர் செய்தார்.
செய்த பிறகு அதனுடைய சாட்சி எங்கே, என்னை எங்கே நீ மகிமைப்படுத்தினாய். நன்றி 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 1000 முறை சொன்னேன், அதை குப்பையில போடு. எல்லாரும் அப்படிதான், நன்றி 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 நன்றி, கொடானு கோடி நன்றி, கொடானு கோடி நன்றி. சாட்சி சொல்லிட்டு போ. இது கர்த்தருடைய கால சப்தம். டெல்லியிலேருந்து விமானம் மூலம் வந்தான், இங்கே வந்து சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் அவர் என்ன அற்புதம் செய்தாருன்னு. எனக்கு தெரியாது, அவள் சொல்லும்போது தெரியும் அவள் என்ன சொன்னாள் என்று சொன்னாள். என் அப்பாவுக்கும் தெரியாது, என் அம்மாவுக்கும் தெரியாது, கட்டின புருஷனுக்கும் தெரியாது எனக்கு ஒரு மூலவியாதி இருப்பது. ரத்தம் பீரியடு போல கடந்து போயிட்டே இருக்கும். பலி சகித்து கொள்ள முடியாது, எப்பொழுதும் பேடு. ஆனால் மனதிற்குள் இயேசுவை கூப்பிட்டேன். அப்பொழுது நீங்கள் பிரசங்கம் பண்ணினீர்கள், மகளே இந்த வாசலை தாண்டி போகும்போது உன் சரீரத்தில் இருக்கிற மூலவியாதி மறைந்து போயிருக்கும், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவா என்று சொன்னதாக அவள் சொன்னாள். அவ்விதமாகவே வாசல் தாண்டினதுமே அந்த காரியம் அப்படியே நின்று போயிருக்கிறது. வலது காலை எடுத்து ரோட்டில் வைத்ததுமே அவள் வியாதி சொஸ்தமடைந்து வெளியே இருந்த பாற்று உள்ளே போயிடுச்சு. உற்சாகமா கையை தட்டுங்க. நம்ப முடியாத, எண்ண முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, எட்டி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். சாட்சி சொல்லிட்டு போனான். அந்த மாதிரி கர்ப்பமாய் பிள்ளையை பெற்றுக்கொண்டால் உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. தான் உங்களிடத்துல பொன்னையும் வெள்ளியையும் அவர் எதிர்பார்ப்பது இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வருகிற சாட்சிகள். சாட்சி, ஒரு மனிதன் சாட்சி சொன்னால் 10,000 ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியத்திற்கு சமம். உற்சாகமா கையை தட்டுங்க. எங்க பிரசங்கத்தை விட இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லும்போது, இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பாட்டியார் சொன்னாங்க, கிணத்துல 18 மணி நேரம், 4 மணிக்கு பிள்ளை ஸ்கூல்ல போச்சு, எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. இவங்க அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எங்க, திருவண்ணாமலையிலிருந்து அவருடைய போலீஸ் ஸ்டேஷன் எது, கடையில் ஜீவோலி தபக்கப்புறம். என்ன சொன்ன, வருவா. முதல் வார்த்தை அப்படியே சொன்னேன், வருவா. ஒத்த வார்த்தை தான் சொல்லியிருக்கேன், வருவா. உற்சாகமா கையை தட்டலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி 1 மாதத்திற்கு முன்னாடி அந்த வீட்டிலே மரணம் வருகிறது. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி புலம்பல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி அந்த வீட்டிலே மரணம் வருகிறது. ஒருத்தரை உடனே ஆயத்தப்படுத்தேன்னு சொன்னேன், கேட்கல. அதான் தேவன் சொன்னா இல்லையா? சும்மா ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஜெபம் பண்ண என்கிட்ட யாரும் ஜெபம் பண்ண வராதீங்க. முதல் கட்டம் வந்தால் உங்கள் பாவத்துக்கு தக்கதான பொருத்தனை தான் சொல்லுவேன். ஆகவே வராமல் இருக்க நல்லது. இப்படியே வாங்க, சுவிசேஷம் கேளுங்க, அப்படியே போயிருங்க, நோ ப்ராப்ளம். தனியாக ஃபோன் பண்ணிங்கன்னா தேவன் பொருத்தனை தான் சொல்லுவார். உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக தண்டனை வரும். சும்மா ஒன்று விட மாட்டார் ஆண்டவர். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் அப்படி கேட்பாரா? பின் ஆண்டவர் கேட்காம அடுத்த வீட்டுக்காரனை கேட்பான். அவர் தான் கேட்பாரு. எருசலேம் ஆலயத்தில் உண்டியல்ல இருந்து வசூல் பண்ணது யாரு? அடுத்த வீட்டுக்காரனா? இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து தானே. அவை ஜனங்களுக்கு போதிய அறிவு கிடையாது, போதிய அறிவு கிடையாது. எங்கிட்ட வந்தால் சாட்டையும் கிடைக்கும், நல்லா பட்டையும் கிடைக்கும். உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே அவருக்கு சொன்னேன், மரணம் வருகிறது, பொருத்தனை செலுத்துன்னு. கேட்கல. பார்த்தா புத்தி மாறாட்டம் வச்சு பிள்ளைய ஸ்கூலுக்கு போன பிள்ளைய கொண்டு எத்தனை ஊர் தாண்டி போச்சுது? 6 ஊர் தாண்டி ஒரு பாலுங்கிணறுல கொண்டு போட்டுது சாத்தான். ஆள் கிணறு, விவசாய கிணறு, பெரிய தண்ணி. அதுக்குள்ள எத்தனை அடி? எழுச்சி நெல் பார்ப்போம், எளிமை நெல் எத்தனை அடி இருப்ப நீ? உன் ஹைட் எத்தனை? 140 உயரமுள்ள ஒரு பிள்ளை. ஆனால் கிணறு என்பது எப்படி, எவ்வளோ ஆழம் இருந்திருக்கும்? எவ்வளோ ஆழம் இருக்கும் அந்த கிணறு? எவ்வளோ ஆழம் முடியுது? உத்தேசத்தில் சொல்லு. 20 அடி ஆழம். 20 அடி ஆழம் நிறைந்த கிணத்துல இரவும் பகலும், ஒரு மாலையும் ஒரு இரவு முழுவதும்
ஒரு பைப்பை தொங்கிக்கிட்டு 5 பாம்பு கடித்த பிறகு எசப்பா என்று கூப்பிட்டதனால உயிரோட வைத்து கொண்டு வந்து சேர்த்தாரு. போன மாதம் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் கூப்பிட்ட விதம்? உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. பேயை பார்த்து கூப்பிடாத, பிசாசை பார்த்து கூப்பிடாத, விக்கிரத்தை பார்த்து கூப்பிடாத, சுரூபத்தை பார்த்து கூப்பிடாத, என்னை நோக்கி கூப்பிடு. இதுதான் அவருடைய சப்தம். ஆகவே தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேற ஆரம்பிக்கிறது. பிள்ளை காணா போச்சு, வருவான ஒரு வார்த்தை. 6 மணி ஜபம், 8 மணி ஜபம், 9 மணி ஜபம், 12 மணி ஜபம். விடிய காலம் நானே ஃபோன் போட்டேன். சுடுக்குடு நேரத்தில் பொருத்தனை நிறைவேற்று, கழுத்து வரைக்கும் விஷம் பரவி விட்டது, ஜலத்தில் கிடக்கிறாள். இதுதான் தீர்க்க தரிசன வெளிப்பாடு. அவங்க எங்கே நினச்சிருப்பாங்க, பட்டணத்தில் பொண்ணு காணா போயிருக்கணும். ஆனால் பொண்ணு காணா போய் 6 ஊர் தாண்டி 6 கிராமத்தை தாண்டி ஒரு பாலுங்கணத்தில் கிடக்கிறது கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும். உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் மகாபரிய தேவன். ஆகவே உடனே பொருத்தனை ஆயத்தம் பண்ணினார்கள். நான் இப்படி தான் சொல்லுவேன், டைம் ஃபிக்ஸ் பண்ணுவேன் பலிக்கு. இன்னும் போல நேரத்துக்குள்ள செலுத்திடு. அவர்கள் அவ்வளோ நேரத்துக்குள்ளே செலுத்தின பிறகு தான் தூங்கி கிடந்த எஜமான தோட்டக்காரனை அந்த கணத்தடி பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளை ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுவ பார்த்து யூனிஃபார்மில் இருந்த பிள்ளையை தூக்கி மருத்துவமனையில் சேர்த்து மீதி காரியங்களை உலகப்பிரகாரமாய் செய்து முடித்து யாக்கோபின் தேவன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். உற்சாகமா கையை தட்டுங்க. ஆகவே பொருத்தனை என்பது தவறல்ல, அது ஒரு பாதை, அது வெளிச்சமுள்ள ஒரு பாதை. உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே டெல்லியிலிருந்து வந்து மகள் சாட்சி சொல்லிட்டு போனா, எவ்வளவு பெரிய ரகசிய வியாதி உள்ளுக்குள்ளே எழுதாள். ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், மகளே நீ வாசலை தாண்டும் போது சொஸ்தமடைவாய். உற்சாகமா கையை தட்டி. ஏண்டால் புலி இருந்திருக்கிறாள். அவள் உள்ளுக்குள்ள ஒரு வியாதியை வச்சு புருஷனோட சொல்ல முடியாம தவித்திருக்கிறாள். தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் சகோதரத்திலும் சொல்ல முடியாம தவித்திருக்கிறாள். நடக்கவே கஷ்டம். எவ்வளவு பாடை அனுபவிக்கிறாள். ஆனா அந்த பாடை கூட ஜெப விண்ணப்பமா தராம தேவனை நோக்கி இந்த இடத்துல கூப்பிட்டாள். உற்சாகமா கையை தட்டும்போது கர்த்தர் பலத்த காரியத்தை செய்தார். இன்றைக்கும் இதே மாதிரியுள்ள வியாதி இங்கே இருக்குமானால் இன்றைக்கும் சொல்லுகிறேன், வாசல் தாண்டுவதற்கு முன் சொஸ்தமடைந்திருப்பாய். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே.
யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை கைவிட்டாலும். அல்லேலூயா. ஆகவே அந்த மகள் கைவிடப்பட்ட நிலையில் கூட கைவிடாத தேவன் உனக்கு உண்டு என்று சொல்லி இந்த பாடல் மூலம் அந்த மகளுக்கு அன்றைக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் சிலருக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு. ஆனால் வேதனைகளும் துன்பங்களும் பெருகும் போது நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், சாத்தானை நோக்கி அல்ல. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து நோக்கி அல்ல. ஆனால் அந்தி கிறிஸ்து உங்களை இழுத்து கொள்ளுவான் அந்த நேரம் பார்த்து. அப்பொழுதுதான் சாவு மடியில் ஆதாயமாக வந்துவிடும். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே. அல்லேலூயா. யார்கிட்ட வேண்டணும்? ஒரு முறை என்னுடைய தாயினுடைய பிணத்தை நான் சுமந்து கொண்டு போகிறேன். 4 பேர் சுமப்பாங்கல்ல, அது மாதிரி நானும் சுமந்து கொண்டு போகிறேன். ஆண்டவர் பணத்தை சுமந்து கொண்டு போகும்போது சொல்லுவார், உன்னை அடித்து துவசம் பண்ணுவார்கள் என்று. எனக்கே தீர்க்க தரிசனம் சொல்லி என்னையே கதிகலங்க வச்சிடுவார் ஆண்டவர். அடித்து துவசம் பண்ணிடுவார். அப்படி யாராக அடிக்கிறது? நம்ம பேரை கேட்டாலே பாதி ஒரு நடுங்கி போகிறாங்க. இந்த வாசலை